இருந்தா நல்லா இருக்கும். மேபி ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துட்டு கெட்ட விஷயத்த விட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அது எடுத்துருக்குறாங்க கதையா. நல்லா இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த தாலி பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆதி காலத்து இது, அதை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இதில் வந்து லைட்டாக டைரக்டர் மாற்றிருக்காரு, அது தப்பு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல சொல்ல வர கருத்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கா? பிடிச்சிருக்கு. லவ் ஸ்டோரி நல்லா லவ் ஸ்டோரி. ஜாதி பற்றி தான் ஜாதி மதம் பார்க்குறாங்க அவ்வளோதான். சரி ஓகே சூப்பராக இருக்குது. இல்லை பார்க்கலாம். பொண்ணுங்களோட விருப்பத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். யாரை லவ் பண்ணணுமோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும். நல்லாவே இல்லை. நல்லா இருக்கு. இல்லைங்க நல்லா இல்லைங்க, சும்மாங்க படம் ஒன்றுமே இல்லைங்க. ஏதோ பொருளையை கலப்பி விட்டுக்கிறீங்க, நீங்கள் தான் பொருளையை கலப்பி விடுறீங்க. படம் நல்லா இருக்குது. இல்லை நல்லா இருக்கா இது? இல்லைண்ணா இல்லை நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா வேஸ்ட்டு படம். நல்லா சூப்பராக இருக்கு. தாலி பற்றி ஏதோ சொல்ல வராங்க. இல்லைப்பா, லவ்வுக்கு தான் நல்ல மெசேஜ் இங்கே. என்னன்னா வருங்காலத்தில் லவ் ஜாதியெல்லாம் ஒழிக்கிறாங்கல்ல, அதுக்கு நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓரளவு தான் நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. பிரதீப் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா தான் இருக்கு. படம் நல்லா தான் இருந்து ப்ரோ. சூப்பரா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியா இருந்துச்சு படம். பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தானே இருந்தது படம். பார்க்கலாம். படம் வேற லெவல். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சுமாராக இது பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்குப்பா. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கும். ஒர்க் அவுட் ஆகுங்க. என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தா ஓகே தான். எல்லாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சொல்லக்கூடிய கருத்து ஒர்க் ஆகுமா? அது படத்தில் சொல்லக்கூடிய புதுசாக இருக்கு. சூப்பராக இருக்குது சார் படம். நல்லா இருக்குல்ல. சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி நான் எல்லாமே எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது படம். ஆனால் படம் சூப்பர் தான். நல்லா டைம் பாஸ் ஆகும். டைம் போனதே தெரில. ஓகே தான். படம் நல்லா பார்க்குற மாதிரி, பசங்களோட வந்து பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, செகண்ட் பார்ட் கொஞ்சம் பிரேக்குக்கு முன்னாடி வரையும் ஓரளவு ஓகே. ஓகே பரவாயில்ல. பிடிச்சிருக்குமா? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா போச்சு. ஆமா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு ப்ரோ படம் பார்க்கறதுக்கு. லவ் டுடே எல்லாம் சூப்பரா இருந்தது. ஸ்டோரிலாம் இது கொஞ்சம் மொக்கதான் அதை கம்பேர் பண்ணும்போது. ப்ரோ சூப்பரா இருக்கு படம். ட்ரெண்டிங் மஜாவா இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார், பரவாயில்ல பார்க்கலாம். பரவாயில்ல சார், பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். அவ்வளோதான். மற்றபடி பசங்களை கூட்டிட்டு வரக்கூடாது. பசங்களுக்கு கரெக்டான இது ஸ்டோரி கிடையாது. இது சும்மா ஒரு ஜாலிக்காக பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக போகும். டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். இதுல சத்குமாரோட நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவங்க நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஆக்டிங் ஓகே தான். காமெடியா போகுது படம். படம் ஜாலியாக போகுது. பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு 2 hours பார்க்கலாம். அவ்வளோதான். மற்றபடி அதில் கருத்துலாம் வந்து சொல்கிறாங்களே, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க. அதுதான் நிஜ லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராது. பட் அது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தப்பா? இல்லை சரியாக வராது. அது சரியாக வராது. ப்ரோ படம் அவரே அசிங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ. சூப்பர் ஆக்டர் ப்ரோ. அவர் ஹீரோ ப்ரோ. டேரக்டர் அவரே அசிங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. கதை வேஸ்ட் ப்ரோ. ஆனால் அவர் செம்ம டேரக்டர். ஆனா செம்ம ஹீரோ. நல்ல ஹீரோ. பட் இந்த படத்துல வந்து நடிச்சது அவர் பேரே கெடுத்துக்கிட்டாரு. சீரியஸா பேரே கெடுத்துக்கிட்டாரு. இப்போ உங்களோட குழந்தைங்க எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோ இவங்க 2 பேர் மேல நம்பிக்கை இல்ல ப்ரோ. ஆனா இவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்படிங்களா? ஆமா, ஃபுல் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, ஃபுல்லா லவ் மோட்ல இருக்கான் ப்ரோ. இப்பவே பாருங்க.
அவங்க ஆள் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கு அந்த ஜென்ரேஷன்ல வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க வந்து ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு போயிடணும் ப்ரோ. அப்படியே நம்மளும் இருந்துகிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அதை கரெக்டாக தான் ப்ரோ எடுத்திருக்காங்க. அவன் லவ்வுக்கு உண்மையாக இருக்கான். அது கரெக்டு தானே? ஆமாம், கண்டிப்பாக அது உண்மை தான். அவன் லவ்வுக்கு அவன் தான் இருக்கான். புரியுதுங்களா? நம்ம எப்போவுமே அது கரெக்டு தான். அது அவன் லவ்வுக்கு அவன் உண்மையாக இருக்கானா அது போதும். அவன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருக்கு. இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா டியூட் மூவி நல்லா இருந்தது. நல்லா ஜாலியாக இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு. இந்த கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் நல்லா காமெடியாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து சாத்தியம் கிடையாது. அது அதுலயே சொல்றாங்களா இல்ல அவங்க அது மாதிரி பண்ணிட்டு அவ்வளோ குட் மூவி. பிடிச்சி